ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையிலே புதினா மல்லி துவையல், கோதுமை ரவா கஞ்சிங்க. இது மிளகா 1 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. அது என்னன்னா வெறும் தண்ணி தெளித்து கொடுத்துட்டாங்க போல், வெயிட்டுக்காக வேண்டிய பூர்ணம் பூத்த மாதிரி ஆகுது. அதனால் சரி காய வச்சிடலாம் அப்படின்ட்டு நேற்று காய வச்ச சீக்காய் எல்லாத்தையுமே காய வச்சிடலாம். அவங்க வெயிட்டுக்காக வேண்டி தண்ணி தெளித்து கொடுத்துட்டாங்க. ஆனால் பொருள் நமக்கு வாங்கிட்டு வந்ததெல்லாம் நஷ்டம் தாங்க வருது. இதுவே இன்னும் 2 நாள் பார்க்காதுன்னா பூர்ணம் பூத்திருக்கும் போல். அப்படியே இந்த மாடியில் இருக்க மல்லிகைப்பூவையும் கொஞ்சம் பறிச்சுட்டு போயிடலாங்க. பறிக்கல, நேற்று பறித்து வச்சுருந்தோன்னா இந்த பூ அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும். ஆனால் நான் பறிக்கல. அது சரி சாமி ஃபோட்டோ கொண்டு வந்து வச்சுலாம், நீங்கள் செவ்வாய்க்கிழமையாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சாமி கொண்டு வந்து வச்சாச்சுங்க. நம்ம சாமிக்கு எல்லா பூவையும் வச்சுட்டு காலை டிஃபன் ஆரம்பிக்கணும். வழக்கம் போல் ஏதோ நம்ம நெல்லிக்காய், கேரட் ஜூஸ் போட்டுக்கலாங்க, கருவேப்பிலையெல்லாம் வச்சு. தொடர்ந்து வெறும் வயிற்றில் குடித்தோம்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகுதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது போல் நீங்களும் குடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏதோ கோதுமை ரவா கஞ்சி தாங்க வைக்க போகிறேன். கோதுமை ரவா கஞ்சி வச்சாச்சு, அவ்வளோதான். நம்ம தோட்டத்துலேயே புதினா இலையும் இருக்குது. புதினா செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருங்க. பட்ரோஜா மாரி தான். நம்ம பட்ரோஜா எப்படி இந்த தொட்டியில் கொஞ்சமாக வச்சோம்னா நல்லா படர்ந்து வந்துடுது, அது போல் நல்லா படர்ந்து வருது. இந்த கொஞ்சம் இடம் இருந்தாலே போதுங்க, இது ஈஸியாக வளர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு புதினா இலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா வாசம் அப்படி இருக்குதுங்க. பறித்த உடனே துவையல் தாங்க அரைக்க போகிறேன். இதுக்கு பூண்டு ஒரு 5 பல் போட்டுக்கலாம். எண்ணெயில் 8 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வாசம் வருது. இந்த பூண்டோட வாசம் வந்த அப்புறம் தாங்க போடணும். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிக்கிட்டு அதுவும் நம்ம கோதுமை ரவை கஞ்சிக்கு இந்த புதினா மல்லி துவையல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்றதுனால தான் இதை செய்கிறேன் இன்றைக்கி காலையிலேயே. ஏதோ மல்லி இலையும் கொஞ்சமாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையுமே போட்டுக்கலாம். புளி இதையுமே நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா வதங்கின அப்புறம் இந்த தேங்காய் பூ நான் செத்தி வச்சுருக்கிறேன், அதையுமே போட்டுக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து செய்யும்போது புதினாவோட சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயத்தூள் நல்லா வதங்கின அப்புறம் தான் போடணும். முன்னாடியே போட்டோம்னா கருகிடும். அதனால் 2 கிண்டு கிண்டி விட்டு அப்புறமா அந்த தேங்காய் பூவையும் போட்டுக்கலாம். தேங்காய் பூ இறக்குற நேரத்தை தான் போடணும், முன்னாடியே போடக்கூடாது, ரொம்ப வதங்கக்கூடாது. அதனால் இறக்குற நேரத்தை போட்டுவிட்டு நான் இஞ்சி பூண்டு விழுது நான் நேற்றே ரெடி பண்ணி வச்சேன் வீட்டில். அது என்னன்னா இஞ்சி தீந்துருச்சு போல் வீட்டில், நான் கவனிக்கலை. அந்த இஞ்சி பூண்டு விழுதியும் போட்டு உப்பையும் போட்டு அரைச்சிட்டு இதை இந்த கஞ்சோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார் இல்லைன்னா சாப்பாட்டுக்குமே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதோ இன்றைக்கி நம்ம வாழை மரத்தில் ஒரு செவ்வாழை கொலை வெட்டி வச்சாச்சுங்க. இன்றைக்கி அந்த வாழைத்தண்டை வச்சு தான் சூப்பு வைக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதோ அந்த மரத்தோட கிழங்கு அடிக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்க்கலாம்.